குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, நான் அந்த ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்கலாம் வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, ஸோ தெரியாமல் ஆப்ஷன்ஸில் இறங்காதீங்க, பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ எதர் யூ லேர்ன் ஃப்ரம் அஸ் ஆர் லேர்ன் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ் பிஃபோர் என்டரிங் த ட்ரேட். அதே மாதிரி நெவர் எவர் கெட் இன் டு ஃபேக் ப்ராமிசஸ். நிறைய பேர் இங்கே ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரே நாளில் நாங்கள் வந்து ஒரு 10% கொடுப்போம், ஒரு மாதத்தில் உங்கள் பணத்தை அப்படியே டபுள் ஆக்கி கொடுத்துருவோம், ட்ரிபிள் ஆக்கி கொடுத்துருவோம், 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 50 லட்சம் ஆக்கிடுவோம் ஒரே மாதத்தில். ஸோ இந்த மாதிரி ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் நம்பாதீங்க. ஓகே, எதாக இருந்தாலும் லேர்ன் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறேங்க. இது வந்து ஒரு பணம் கொடுக்குற ஏடிஎம் மிஷின் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட், ரைட் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க, தட் மேட்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஒரு ஜென்யூன் ரிக்வஸ்ட், ஒரு 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஐம் டெல்லிங். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜென்யூனான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சும்மா போகணுமா, காட்டுவாங்க பிஎன்எல், எல்லா பிஎன்எல்லும் க்ரீனாக இருக்குது, 2 நடுவில் ரெட்டாக இருக்குது, அக்செப்டட். இன்னொரு பதில் சொல்லுங்கள், மொத்தமே 30 நாள், 30 நாளில் 2 ரெட்டு, 28 நாள் க்ரீன் இருக்குது. அது எப்படி சார் 28 நாள்? ட்ரேடிங்கே வந்து உங்களுக்கு 20 நாள் தான் வரும், 20 to 21 டேஸ் தான் அப்ராக்சிமேட்டாக வரும். நீங்கள் என்னடான்னா 30 நாளைக்கு அதை போடுறாங்க, அதை வச்சு பார்த்துட்டு நிறைய பேர் ஃபேக்காக போய் ஜாயின் பண்ணி பணத்தை லூஸ் பண்ணுறீங்க. பிஎன்எல்னு போடுறாங்க, அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 30 நாளில் 2 நாள் காமிக்கும், 28 நாள் ப்ராஃபிட். அது எப்படி சார் 28 நாள்? சாட்டர்டே சண்டே போக உங்களுக்கு 4 வாரம்னா கூட 8 நாள் அதிலே போயிடுது. ஸோ அப்படி பார்த்தா கூட 22 நாள் தான் வருது. சரி, 31 நாளும் 23 நாள் தான் வருது. அவங்க 30 நாள் ட்ரேடு காமிச்சிட்டு 2 நாள் லாஸ் காமிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க கூட மாட்டோம். பிஎன்எல் எல்லாமே க்ரீன் இருக்குன்னு உடனே போயிடுறோம். ப்ளீஸ் நெவர் என்டர் இன்டு ஃபேக் ப்ராமிசஸ். நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் எஃப்ஐடிஐ லெவல் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் கூட பண்ண வேண்டாம், லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். த மோர் யூ லேர்ன், த மோர் யூ ஏர்ன். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்கும் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக இருக்கணும். பட் வித்தவுட் லேர்னிங் ப்ளீஸ் டோன்ட் என்டர் இன் திஸ், பிகாஸ் இட்ஸ் லைக் எ ஒயிட் கலர் ஜாப். யூ நீட் டு பி மோர் ப்ரொஃபஷ்னல். மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டால் நிறைய லட்சக்கணக்கான பேர் ஏமாந்து போயிருக்காங்க. அண்ட் மெனி ஃபேக் குரூஸ் ஆர் டெய்லி ரைசிங். ஸோ நான் இங்கே எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க நான் வரல. திரும்பவும் சொல்கிறேன், யாரை பிலீவ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். யூ ஆர் வெல் எஜுகேட்டட், நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அக்கார்டிங்லி யூ கோ அண்ட் ட்ரேட். ஓகே, அவங்களுக்கு பிலீவ் பண்ணி யார் உங்களுக்கு ஜென்யூனாக இருக்காங்களோ யூ கேன் பிலீவ் தெம், ரைட்? ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நடந்தது? ஸோ இன்றைக்கி நடந்தது நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் என்ன நடந்தது பார்ப்போம். பாருங்கள், நிஃப்டியில் என்ன நடந்தது கிளியர் கட்டாக மார்னிங்கே நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிக் கேண்டில் வரும். ஒரு பிக் கேண்டில் வந்துச்சா? அதே மாதிரி உடைக்கும் போது பிக் கேண்டில் வந்துருச்சு. சார் இந்த ஹோல் இதிலே பிக் கேண்டில் இந்த கேண்டில் தான், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் திரும்ப எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, வேணா உங்களுக்கு ஜூம் இது பண்ணுறேன், மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஹோல் மூவ்ஸிலே டோட்டல் மூவ்ஸ் நடந்திருக்கு, கீழேருந்து மேலே பாருங்கள். இந்த இடம் மட்டும்தான் எனக்கு பிக் கேண்டில் வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த இடம் மட்டும்தான் பிக் கேண்டில் வந்தது. வேறு ஏதாவது பாருங்கள், இந்த இடத்துல கேண்டில் வந்தது, பட் இந்த சைஸ் பாருங்கள், திஸ் இஸ் அ வெரி பிக் கேண்டில். இதை தான் நான் அடிக்கடி படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சொன்ன லெவல்ஸில் நீங்கள் என்ன நடக்குன்றதை நான் ஒரு நாள் ப்ரேயராகவே சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. இல்லை ஓட்டி பார்த்தீங்கன்னா யூ வில் லூஸ் மெனி திங்ஸ். ஸோ சொன்ன மாதிரி மார்னிங்கில் நான் இங்கேருந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன்.
அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 23,072க்கு மேலே சேஃபாக இருக்கணும். 23,075க்குன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே போனால் தான் சிஇ போகணும். இங்கேருந்து மார்க்கெட்டில் சிஇ போட்டாங்க. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். அப்போது நான் இன்னொரு வாட்டி காஷன் கொடுத்தேன். யாரெல்லாம் சிஇ எடுத்தீங்களோ ப்ளீஸ் எக்ஸிட் பண்ணிடுங்க. இப்போ கூட டைம் இருக்குது, எக்ஸிட் பண்ணிடுங்க, ட்ரேடை முடிங்க, க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டேன். யாரெல்லாம் இங்கே இந்த இடம் எடுத்து கரெக்டாக இதுக்குள்ளே போகும்போது நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டில் செகண்ட் ஹாஃபில் திரும்பவும் அவ்வளோ பெரிய ஃபால். இதை நான் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மூவ் நான் கேப்சர் பண்ணேன் உங்களுக்காக. இந்த மூவ் நான் கேப்சர் பண்ணது. இந்த மூவ் இட் இஸ் அ எக்ஸ்பைரி மூவ். அப்போது நான் சொல்லியிருந்தேன் நல்ல ட்ரேடு எக்ஸ்பைரியில் கிடைச்சா டெஃபினட்டாக கொடுக்குறேன்னு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்யூனான ஒரு லெவல் இல்லை. ஸோ அதனால் நான் கொடுக்கல. பட் இந்த மூவ்ஸ் அப்ராக்சிமேட்லி 23,075லேருந்து நம்மளோட லெவல் பாருங்கள். இந்த ஹை அப்ராக்சிமேட்லி 23,220 அப்ராக்சிமேட்லி 220 230 வரைக்கும் போச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரைட். ஸோ 230 வரைக்கும் இது ரீச் ஆச்சு. ஸோ 0.75 இங்கே ஒரு 25 பாயிண்ட், இங்கே ஒரு 230 பாயிண்ட்ஸ், இங்கே 130 பாயிண்ட்ஸ். ஸோ 130 + 25 which is equal to 155 பாயிண்ட். கரெக்ட், ரைட். ஸோ 155 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எதில் கொடுத்துருந்தேன்? நிஃப்டியில் இந்த மூவில் நான் கொடுத்துட்டு மார்னிங்கே ட்ரேடை முடிச்சிட்டேன். மார்னிங் ட்ரேட் ஓவர். அவ்வளோதான். ட்ரேட் இஸ் லைக் திஸ். போனோமா, என்ட்ரி எடுத்தோமா, ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்மளோட இன்றைக்கி உண்டான பணம் கையில் வந்துருச்சு. ஒரு நாள் வேலை வந்துருச்சு. நம்ம போயிட்டு ஃபுல்லாக எல்லாமே எனக்கு தான் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க பணத்தை. முதலே சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் கிளாஸஸில் கற்றுப்பீங்க. ரைட், ஓகே, ஃபைன். இது வந்து நமக்கு நிஃப்டியில் பண்ணுச்சு. வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம். பாருங்கள், பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட்லி மார்க்கெட்டில் பாருங்கள், அப்சைட் ஜோனும் டச் ஆகலை, டவுன் சைடும் டச் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேட். நான் என்ன சொன்னேன், என் செட்டப் வந்தால் தான் ட்ரேட் பண்ணணும். என் செட்டப்பில் வந்துச்சா? வரலை. செட்டப்லேயே வராதுன்னா எதுக்கு நான் ட்ரேட் பண்ணணும்? யோசிச்சு பாருங்கள். இது கம்பேரிட்டிவ் நிஃப்டியே வந்தது. நிஃப்டி அட்லீஸ்ட் இங்கே டச் ஆகிட்டாலும் நிஃப்டியில் வந்தது கீழே. ஸோ யாரெல்லாம் என்னோடய வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, என் டெலிகிராமை ஃபாலோ பண்ணால் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவங்க இந்த புட் சைட் ட்ரேடு கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. டவுட்டே வேணாம், அவங்க இந்த புட் சைட் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் தட் ட்ரேட் இஸ் ரிஸ்கி ட்ரேட். ஓகே, டன். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ட்ரேட் கிடைக்கல. அண்ட் நிஃப்டியில் வி காட் 155 பாயிண்ட். ஓகே, நான் பேங்க் நிஃப்டி பாருங்கள் எங்கே ஏறிச்சு, டச்சே பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் ஆஸ் பர் மை செட்டப்க்கு ஏற்ற மாதிரி இது இல்லை. ஸோ இது செட்டப்க்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நோ ட்ரேட். கேபிட்டலை சேவ் பண்ணுங்கப்பா. கையில் கேபிட்டல் இருந்தால் நீங்கள் எத்தனை நாள் வேணால் கரெக்டான செட்டப்பில் ட்ரேட் எடுக்கலாம். கேபிட்டலே இல்லாமல் குடுக்குடுன்னு போய் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் உங்கள் கண்ட்ரோல். உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மணி லூஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் மட்டும் காரணம் கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோலும் காரணம். யாரெல்லாம் இதை நம்புறீங்களோ நீங்கள் தம்ஸ் அப் பண்ணுங்கள். ரைட், ஓகே, டன். அண்ட் மோர் ஓவர், நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோர் ஓவர் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி காண்டாக்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நான் கிளியர் கிட்ட என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். the dark heaven professor @gmail.com. ஓகே, the dark heaven professor @gmail.com. ஓகே, ஸோ gmail.comல இதில் நீங்கள் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை எனக்கு ஷேர் பண்ணால் மட்டுமே தான் நான் எங்கள் டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பண்ணீங்க. ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட டீம்கிட்ட இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஒரு நல்ல கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் ஒரு பேட்ச் கம்ப்ளீட் ஆனால் டெஃபினட்டாக அந்த ரெக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆனால் உங்களை வில் ஜஸ்ட் லேர்ன். ஓகே, ஸோ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக we need at least 20 to 30 students. ஓகே, மினிமம். ஸோ தட் பிகாஸ் உங்களுக்கே தெரியும்,
ஸோ ஒன்லி டூ ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றா again I have to take another batches. அந்த மாதிரிலாம் இல்லை. மினிமம் we need 15 to 20, at least 20 students minimum we want, okay, to conduct a batch. So maximum attendance amount of 30, minimum 20, maximum 30. இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். இது இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ soon we will conduct, okay. ஸோ வாங்க நம்ம நாளைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே என்னென்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஸோ அப்சைடோட ஜோன் எழுதிக்கோங்க 23,185 அண்ட் 23,158. ஸோ அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க 22,941 அண்ட் 22,892. கிளியர்? குட். ஸோ மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே போனால் காஷியஸாக இருங்க, ட்ரேடை எடுக்கக்கூடாது. எழுதர் ஒரு சைடில் உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கணும், இல்லை பிரேக் டவுன் கிடைக்கணும். அது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது. கண்டிஷன் இஸ் வெரி வெரி கிளியர். ஏன் செட்டப் அதில் வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். முக்கியமான ஏன் ஜோன் இந்த ஜோன். ஸோ மார்க்கெட் இங்கே வரும், மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். ஃபஸ்ட் டார்கெட் 22,993. திரும்ப சொல்ல பாருங்கள் 22,993 திரும்ப ஆடிட்டு இதை பிரேக் பண்ணுவோம். திரும்ப பெரிய கேண்டில், ஒன்ஸ் அகெயின் பிக் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும். மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகும். அதுக்கு அடுத்த டார்கெட் உங்களுக்கு 23,143 போகும். கிளியர்? டன். ஓகே. ஸோ கொஞ்சம் கஷ்டம் எப்போ வரும்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த லெவல் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, இந்த இடமும் ஓகேவாக இருக்குது, ரைட். ஸோ இதுக்கு மேலே எடுக்கிற இருந்தால் ரீஎன்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு கால் சைடுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இதை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள், இல்லை இந்த சின்ன மூவ் கேப்சர் பண்ணுங்கள். உங்கள் இஷ்டம். நீங்கள் எது கேப்சர் பண்ண விருப்பப்படுறீங்களோ உங்கள் இஷ்டம். பட் உங்களுக்கு தெரியுது மார்க்கெட்டில் எந்த இடம் ஃப்ரீயாக மூவ் ஆக சான்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடம் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 22,993, ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் பிக் கேண்டில் அதில் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் இட் வில் கோ டு 23,143 and நம்மளோட பாக்ஸ் ஜோன், முக்கியமான ஜோனுக்கு போயிடும். ரைட், முக்கியமான லெவல். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் நடந்துருச்சு, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும் 22,797. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 786 ரொம்ப இதான ஜோன். இங்கே பட்டு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஓகே, இருந்தாலும் கால் சைடு போயிடாதீங்க. ரிவர்ஸ் ஆகுதுன்னா கால் எப்போவுமே இதுக்கு மேலே தான் போகணும், அது வரையும் போகாதீங்க. இப்படி மேலே போகிற மாதிரி ட்ராப் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து இதை உடச்சிட்டு வந்துடும். அவசரப்படாதீங்க. ஸோ நான் சொல்கிற அது அந்த கன்ஃபியூஷனே இல்லாதனால தான் ஒரே சிம்பிளாக சொல்லிட்டேன். இதுக்கு கீழே வருதா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட், புல் பேக் எடுக்குதா, திரும்ப எப்போ இது கீழே உடையுதோ செகண்ட் டார்கெட் 22,645 22,645 வந்துடும். ஓகே. ஸோ இது வருமானு நீங்கள் கேட்டிங்கன்னா சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி கால் சைடு போக நிறைய சான்சஸ் இருக்குது. கிளியர்? டன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப் ஆயிடுச்சு. கிளியராக நான் சொல்லிட்டேன். ஒன்று இந்த லெவல் நோட் பண்ணுங்கள், இந்த ஜோனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எப்போ நம்மளோட இந்த 23,143 கீழே சஸ்டெயின் ஆச்சா மார்க்கெட் ஒரு புட்டு டைரெக்டாக 23,033 வரும். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டவுன், ஒரு புல் பேக். இதை பிரேக் ஆகும். இது பிரேக் ஆனால் மட்டும்தான், திரும்ப ஒரு வேர்டு சொல்கிறேன், பெரிய கேண்டில் வரும். இந்த பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டார்கெட் வரும் 22,993. இல்லைன்னா மார்க்கெட் இங்கேயே பட்டு ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிடும். சொல்லிடுறேன் பாருங்கள், முதலே சொல்லிட்டேன் இங்கே என்னன்ட்டு. ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள், சொன்னதை மட்டும் கேளுங்க. இதுக்கு கீழே 23,143 கீழே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரும். இதை உடைச்சா, முக்கியமான ப்ரைஸ் இதை உடைச்சா மட்டும்தான் இந்த ஜோன் வரும். இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து கால் சைடுக்கு மூவ் ஆகிவிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? டன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு கீழே வந்துச்சுன்னா 22,993 வந்துச்சு, நம்மளோட கீழே இருக்க ஜோன் வரும். இப்போ எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா? வெல் அண்ட் குட். ஃபஸ்ட் டார்கெட் 23,236
பை எனி சான்ஸ் இதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இங்கேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி போகும். ஸ்ட்ரைட்டாகவே 23,386 அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் 23,410. இது வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் கொடுக்குறேன். ஓகே, கிளியர்? இது வரைக்கும் நான் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் இதுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும், இங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஒன்று இந்த சைடு மூவ் கிடைக்கணும், இல்லை இந்த பக்கம் கிடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ட்ரேட் கிடைக்குதோ அந்த டைம் ட்ரேட் எடுங்க. அதே மாதிரி வேறு எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் மார்னிங்கில் டெலிகிராமில் கொடுக்குறேன். ஏன் ட்ரேட் 10 o'clock முடிஞ்சிடும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு 10:15 10:30 வரைக்கும் போகுமே தவிர ரொம்ப ஹார்ட்லி இல்லைனா மார்னிங் 9:15 9:30 9:45 எப்போ இருக்கட்டும் ட்ரேடு 10 மணிக்குள்ளே முடியணும். ஒரு ட்ரேடருக்கு உண்டான அழகே அதுதான். நீங்கள் எடுக்கிறீங்க, டக்குன்னு 15 நிமிஷம் ஒரு 1/2 hour ட்ரேடை முடிக்கிறீங்க, ஷட் டவுன் பண்ணுற சிஸ்டமும் அவ்வளோதான். ஃபுல் டே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஹவ் அ ட்ரேடர் ஷுட் பி. உட்காந்துட்டு வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு கீழே போமா மேலே போமா நோ. வரணும், வைக்கணும். என் டார்கெட் 3 லாட் இல்லை 4 லாட், வாட் எவர் இட் இஸ், 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்டில் 3 லாட் வச்சா 90 பாயிண்ட்ஸ். ஒன்றுத்தில் 90 பாயிண்ட்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை 4 லாட்டை வைக்கிறீங்க, ஒரு 100 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறீங்க. ஒரு லாட் 75 7,500 அன்றைக்கி வந்துருச்சு, போதும், க்ளோஸ் த ட்ரேடு. ஏன் பண்ண மாட்டேறீங்க? எல்லாமே எனக்கு தான் எப்படி? வீட்டில் சமையல் செஞ்சு வச்சுருக்காங்க, எல்லா காய்கறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே எனக்கு தான் ஒரே நேரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரே வேலையில் காலி பண்ணுறதில்ல. விற்கிறோம். எவ்வளோ இருந்தாலும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி மார்க்கெட் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ட்ரேடர் என்றைக்கு ஒரு மைண்ட் செட் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக மாறுவீங்க. டோன்ட் வரி, இந்த சைக்காலஜிலாம் போக போக உங்களுக்கு வந்துடும். வென் யூ லேர்ன் ஃப்ரம் அஸ் இது வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். டோன்ட் வரி. ஓகே, ஸோ வாட்ஸ் அபவுட் அவர் நெக்ஸ்ட் வின் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க, which is 49,711 and 49,660. டன். அதே மாதிரி டவுன் சைட் லெவல்ஸ் எழுதிக்கோங்க, which is 49,151 and 49,047. ஸோ இந்த ஜோன் சேம் லைக் நிஃப்டி, இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. கிளியர்? டன். ஸோ நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கேப் டவுன். ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன இருக்குது? நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்கள் மார்க்கெட்டில். கிளியர் கட்டாக. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். வந்துச்சுன்னா எப்போ இது வருதோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து அதோட பிரேக் அப்சைடில் நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட் டார்கெட் 49,265 புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப இதுக்குள்ளே போகும். இந்த வாட்டி வந்து பெரிய கேண்டலில் சிங்கிள் கேண்டலில் சின்னதாக வரும், உள்ளே போகும். ஓகே, 362 அடுத்த டார்கெட். கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி 362 உடையும் 49,479 மேலேயும் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளோட அப்சைட் ஜோனுக்கு வந்துடும். கிளியர்? டன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் எங்கே நல்லா இருக்குது பாருங்கள். கேப் இந்த இடம் உங்களுக்கு ஒரு மூவ்ஸ் கிடைக்க வந்துச்சுன்னா எடுக்கலாம். அதுக்கடுத்த மூவ் இங்கே. ஓகே, அதுக்கடுத்தது இங்கெல்லாம் நம்ம அது அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பெரிய லாட் போட்டுட்டு ஸ்கால்ப் பண்ணலாம். பட் யாரால நார்மலாக நீங்கள் எடுக்கணும், ரிஸ்க் இல்லாமல் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த லெவலில் இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளியர்? ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு, 49,047 கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அதோட பிரேக் டவுனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல மூவ் 48,728 வரைக்கும் கிடைக்கும். 48,728 அண்ட் 48,728 பிரேக் ஆச்சுன்னா லாஸ்ட் டார்கெட்ஸ் 48,448. ஓகே, ஸோ இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். கீழே இருக்க லெவல்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். மார்க்கெட் முடிஞ்ச வரைக்கும் இந்த லெவல்லே நாளைக்கு க்ளோஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த லெவல்லே கூட க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் போகும். அதே மாதிரி கீழே டச் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் வரும், இல்லைன்னா வராது. டவுட்டாக இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப சிம்பிளாக சொல்கிறேன், கேப் டவுன்
டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது கிளியர். கேப் டவுன் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு இதில் பிரேக் டவுனில் எடுங்க ட்ரேடு. தப்பு தவறி கால் போகணும்னா இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் போகணும். எங்கே ஓப்பன் ஆகிறது மேட்டர் இல்லை, எதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதா மேட்டர். புரியுதுங்களா? ரைட். ஸோ சஸ்டெயின் ஆகிறத பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் டன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 49,840, செகண்ட் டார்கெட் 49,907. ஸோ 907 பிரேக் ஆச்சுன்னா அகெயின் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா 50,053. ஸோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடம் 1, இந்த இடம் 2. ஸோ இங்கேயும் உங்களுக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ பெட்டர் நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன். ஓகே, நாளைக்கு இப்படியே எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். மோர் ஓவர் நாளைக்கு ஃப்ரைடே வேறு, ரைட். ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு டைம் டிகே பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. டன், ஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு என்ன ஏதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பை எனி சான்ஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் போகாதீங்க. ஸோ சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இந்த லெவல்ஸை நோட் பண்ணி பேப்பர் பண்ணி எடுத்து நோட் பண்ணி நீங்கள் எழுதுனா மட்டும்தான், திரும்ப சொல்ல, நீங்கள் எழுதுனா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும், இல்லைனா வராது. இது தவிர வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நான் நாளைக்கு உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நான் சொல்கிறேன். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு எதாவது கிளாஸ் ரிலேட்டட் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை ட்ராப் பண்ணுங்கள், ஸோ தட் அவர் டீம் வில் கால் யூ டைரக்ட்லி. ஹோப் டு see you soon with a new analysis. அதே மாதிரி ஃப்ரைடே டவுட் செஷன், 1 hour டவுட் செஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் வருவேன். நார்மல் ஜென்ரல் தான், ஜென்ரல் டவுட்ஸ் தான், திரும்ப சொல்கிறேன், கிளாஸஸ் இல்லை, ஜென்ரல் டவுட். உங்களுக்கு ஜென்ரல் டவுட் நீங்கள் கேளுங்க, நான் ஜென்ரல் டவுட்டை நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அது என்ன டைமிங் எல்லாமே நான் நாளைக்கு உண்டான வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Till then, bye from a professor. Have a good day and happy trading. Thank you. Bye-bye.